உங்களை ஏன் மும்பையிலிருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் தெரியுமா சார்? நீங்க 3 வருஷமா இந்த கொள்ளக்காரங்களை தேடி தோத்துட்டேன் சார். தமிழ்நாட்டு போலீஸாலே இந்த கொள்ளக்காரங்களை பிடிக்க முடியல. இந்த 7 மாசமா ஒரு க்ளூ கூட கிடைக்கல. 11 கொலை, 14 கோடி கொள்ளை. we are still in the dark. எங்களுக்கு கிடைச்ச ஒரே க்ளூ, ஆக்சுவலி இட்ஸ் நாட் எ க்ளூ, ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன். நீங்க 2 தடவை இந்த கொள்ளக்காரங்களை பிடிக்க போய் மிஸ் பண்ணிருக்கீங்க. ஐ பிலீவ் இந்த தடவை நீங்க பிடிச்சிடுவீங்க. ஐ எம் நாட் ஷுவர் சார். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. 2 மாசமா? வாட் யூ மீன்? இந்த கொள்ளக்காரங்க கொல்கத்தாவில் 9 மாசம், மும்பையில் 9 மாசம் கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சிருக்காங்க. இப்போ சென்னை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சு 7 மாசம் ஆயிருக்கு. இன்னும் 2 மாசத்தை தப்பிச்சிருவாங்க. இந்த தடவை அவங்கள தப்பிக்க விடக்கூடாது. வில் ட்ரை சார். இந்த ராஸ்கல்ஸோட மோடஸ் ஆப்ராண்டி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கவனிச்சிங்களா? வயசானவங்க இருக்க வீடா செலக்ட் பண்ணுவாங்க. நைட்டை தான் அட்டாக் பண்ணுவாங்க. இன்வேரியபிளா எல்லாரையும் கொலை பண்ணுவாங்க. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்காது. கொள்ளையடிச்சில தங்க வைர நகைகளோட மதிப்பு தான் ஜாஸ்தி. டு யூ நோ வை? பணக்கட்டில் இருக்க சீரியல் நம்பரை வச்சு போலீஸ் ட்ரேஸ் பண்ணக்கூடாது. அதனால நகைகள் அதிகமாக இருக்க வீடா பார்த்து கொள்ளையடிப்பாங்க. அது எப்படி? ரெக்கி சார், கான்ஸ்டன்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். கொள்ளைக்கு முந்தி ஒவ்வொரு வீடா வாட்ச் பண்ணுவாங்க. செங்கலா படிப்பாங்க. ஸோ வாட் ஆர் அவர் சான்சஸ்? எப்படி பிடிக்க போறோம்? இன்னொரு கொலை இங்க நடக்கக்கூடாது. என்ன பண்ண போறீங்க கௌரவ்? ஐ ஹாவ் அ பிளான் சார். வாட் இஸ் தட் பிளான்? சாரி சார், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் சீக்கிரட்டா ஒர்க் பண்ண பெர்மிஷன் வேணும். தட்ஸ் இம்பாசிபிள். எங்களுக்கு இந்த கேஸ்ல ஆஃபீஸர், இந்த கேஸில் உங்களுக்கு நான் முழு சுதந்திரம் தரேன். பட் 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த கேஸை பற்றி நீங்கள் எங்கிட்ட வந்து அப்டேட் பண்ணணும். சார், இதுவரைக்கும் இவங்க 2 பேரும் தான் இந்த கேஸ் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே இவங்க 2 பேரும் அசிஸ்ட் பண்ணுவாங்க. டூ வெல். சுரேஷ், யூ ஆர் பத்ரி. ஐ ரெட் யுவர் ஃபைல்ஸ். முக்கியமான 3 விஷயம். யாரையும் நம்பாதீங்க, கமிஷனர் உட்பட. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த மெசேஜும் லீக் ஆகலாம். நம்பர் 2, கொள்ளக்காரங்களை பிடிக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் லீவ் கிடையாது. 3, இந்த யூனிஃபார்ம் நல்லது வேணாம். ஓகே சார். மஃப்டியில் வாங்க. அதை விட முக்கியமான விஷயம், நோ மோர் எஸ் சார், நோ சார். ஐ வாண்ட் ரிசல்ட். ரைட்? Sure, sir. கம். ஃபைட். ரெட் கார்னர் லூஸ் பண்ணிடுவான். ஸ்பேரிங்கே ஆரம்பிக்கலையா மாஸ்டர்? ஸ்பேரிங் முடிஞ்சிருச்சு. ப்ளூ ஸ்கார்ஃப் கட்டினவனோட ஸ்டான்ஸை பாரு. எங்கடா ப்ரூஸ்லி? எவ்வளோ நாள்டா சும்மா நம்மளை ராக்கி பார்த்துனுக்குது? நம்மளும் நம்ம பர்ஃபார்மன்ஸை காட்டணும்லடா. வேலைக்கு அவர்கிட்ட பேசுகிறா. மாஸ்டர் தான் இந்த காம்படிஷன் கலந்துக்க மாட்டார் தெரியும்ல. அப்புறம் என்ன? டேய், நாள் சரியான மங்குனிடா. மங்குனினா? மங்குனிடா. ஓ அதுவா? 4 நாள் கிளாஸ் போனாலே ஏதாவது சைனீஸ் பேரை வச்சு குன்ஃபூ ஸ்கூல் ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்மால் சரியான வெத்து சமோசாடா. டேய், மாஸ்டர் அப்படிலாம் பேசாதடா. ஏய் மாஸ்டரா, மைசூர் வாட. Bruce, it's a final match between Aditya and Karthi. சாரி, உங்கள் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதான் மாஸ்டர் யாருன்னு பார்க்க வந்தேன். டே மூவ். சாரி, நான் தான் எங்கள் மாஸ்டர். நீ பச்சை இந்த ஏரியா தானடா? ஆமாண்டா. பார்த்துடா, சொதப்பிட போகுது. 2 பேர்கிட்ட நானே விசாரிச்சேன்டா.
மச்சான் வரேன்டா. யாரா நீ? டேய் பிஸ்தா, இங்க போறவன் சண்டையா? என்னடா உன் அப்பா வளர்னானா? தண்ட சோறுன்னு வீட்டுக்கு வந்தாலே உலகமே சோத்துக்காக தாண்டா வாழுது. சில பேர் தான் அதையும் தாண்டி வாழறான். போர் அடிக்குது தாத்தா. ஒண்ணுமே புரியல. சாவி கொடுத்த பொம்மை மாதிரி காலங்காத்தால 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் வாயை பொழுது சீரியல் பார்க்குற வாழ்க்கை செம்ம போர் தாத்தா. இதுதான் அப்பா பண்ண சொல்றாரு. எனக்கு பிடிச்ச விஷயமே குன்ஃபு தான். எனக்கு ப்ரூஸ்லி மாதிரி ஆகணும் தாத்தா. ப்ரூஸ்லி மாதிரி ஆகி நீ என்ன பண்ண போற? நல்லா ஃபைட் பண்ணும் தாத்தா. ஃபைட் பண்ணி? தாத்தா சும்மா இருங்க தாத்தா. எனக்கு ப்ரூஸ்லி மாதிரி ஆகணும். ஆனந்த், அது அப்பா வச்ச பேரு. ஓகே லீ. Bruce Lee was an alien. He was not an ordinary person. மற்ற மனிதர்கள் மாதிரி இல்லை. ப்ரூஸ் லீக்கு நான் அவரை மாதிரி இருக்கணும் இவரை மாதிரி இருக்கணும்னு ஆசையெல்லாம் இல்லை. அவர் என்ன ஆகணும்னு அவரையே கேட்டுக்கிட்டார். அதனால தான் அவர் பெரிய லெஜெண்ட் ஆனார். நீ யார மாதிரி ஆகணும்னு ஆசைப்படாத. அப்ப நான் என்ன ஆகணும்? நீ யார்கிட்டையும் கேட்காது, ஒன்னையே கேட்டுக்க. நைட் தாத்தா. குட் நைட். அந்த ஸ்டவ்டு நான் வாடகை கொடுத்துட்றேன். எப்போ தருவீங்க? சீக்கிரம் கொடுத்துட்றேன். 6 மாதம் வாடகை பாக்கி இருக்கு. இல்லை, இந்த மாதம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க. அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்கி நான் வாடகை கொடுத்துட்றேன். எப்பப்பா உங்கள் மாஸ்டர் ஃபீஸ் வாங்கியிருக்காரு? ஃப்ரீயாக தானே சொல்லி கொடுப்பாரு. நீ எப்படிப்பா வாடகை கொடுப்பா? சார் ஒரு மாதம் பொறுத்துங்க சார் ப்ளீஸ். விடுப்பா. ஏன்பா கட்டுப்பா. என் தலையை அடகு வச்சாவது நான் வாடகை கொடுத்துட்றேன். ஐயோ இவன் ஒருத்தன். ஏப்பா வாடகை கொடுத்துட்டு செல்ல வாங்கிக்கப்பா. ஏப்பா வாப்பா. கொடுங்க மாஸ்டர்.
ஏய் நான் மாஸ்டர் தப்பு சொல்லல. அந்த சந்துக்குள்ளே வச்சு நடத்தின எவன்டா வந்து சேருவான்? எந்த பச்சை மடினும் குப்பு கத்தி வர மாட்டான். எதுக்குடா படித்தவன் வரணும்? சண்டை கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறவன் வந்தாலே போதும். எந்த பசங்க இருக்கிறானுவோ? இதோ இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவனுக்கு தான். யாரு இவனு? இந்த மீன்கார பசங்களா? டேய் கட்டா, சண்டை கத்து கூப்பிடுறான் பாரியா? என்னது சண்டையா? எல்லாம் டுமில் சண்டை மாமா. இதான் ஒரிஜினல். சரு சரு தான். கையை எகிரிடும், கைத்தா எகிரிடும். சண்டையும் போட முடியாது, சட்டியும் போட முடியாது. மச்சான் நான் சும்மா கலாச்சண்டா. டேய் எங்கடா போகிறான்? வெட்றா, என் கையை வெட்றா. டேய் மச்சி வேணாண்டா. இங்கே இருக்கிறவனுங்க எவனாவது என் கையை வெட்றா. சும்மா சோக்காட்டாதம்மா, போய் உக்காரு. இங்கே இருக்கிறவன் எவனாவது என் கையை வெட்டுங்க. சாகுற வரைக்கும் உங்களுக்கு நான் வேலை பார்க்குறேன். அப்படி கையை வெட்ட முடியலனா மாதம் 1000 ரூபாய் கொடுத்து என் மாஸ்டர்கிட்ட குன்ஃபு கற்றுங்க. ஓகேவா? டேய் கட்டா பகறா. டேய் மச்சான் லீ வாடா. டேய் குடுவாடா. ஏய் பச்சை, நீ உட்காந்து வேடிக்கை பாடுறா. என் மச்சான் லீ தோப்பானா, என் மாஸ்டரே தோப்பான்டா. பயமா? வேலையை பாருப்பா. மச்சான் அவன் மேல ஸ்டேஷன்ல 3 கேஸ் இருக்குடா. ஏய் ஸ்டேஷன்ல உன் மேல 3 கேஸ் இருக்குன்னு சொல்ற சும்மா விடான் தானே? ஏய் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வாடி போலாம். யாருக்குடி? உன் ஹஸ்பண்டுக்கு. சக்தி சொன்னா கேளு. இவன் தான் முடிச்சிட்டு போங்க. ஹலோ பாஸ். என் புது வண்டி ஆக்சிலேட்டர் வயர் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. கொஞ்சம் லூஸ் பண்ணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹே டூட், வாட்ஸ் அப்? ஹவுஸ் யுவர் டே டுடே? ஹலோ ஐம் லீ, ப்ரூஸ் லீ. லீ என்ன லீ போன்றா. யா. ஹலோ. நம்ம மார்க்கெட் பசங்களாம் ஜாயின் பண்ணிட்டாங்கடா. எங்கடா இருக்கிற? மாஸ்டர் கேட்குறாரு.
Oh, yeah. Yes, sir, I've been to the client's place. Sir, 100% I'll back the order. Don't worry, sir. Okay, sir. Yeah, probably in another hour's time I'll be in the office. Okay. Bye. எங்கடா அவன்? ராங்கல் நினைக்கிறேன் மாஸ்டர். My boss டா. இந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சிச்சுன்னா டீம் லீடர் போஸ்ட் தான். ஆக்சிலேட்டர் கேபிள்னா டைட்டாக தான் சார் இருக்குது. டைட்டாக தான் இருக்குது. அப்படியா? சரி, போகும்போது பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. ஹே, ஹலோ, how's your boyfriend doing? Yeah, he's doing good. Oh, he's doing good. என்ன வேலை பார்க்குறாரு? He has just finished his college. Oh, he's just finished his college. I see. He just finished his college, da. Okay. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பயோடேட்டா வேணா கொடுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு ஜாப் வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஓ, அப்படி போகுதா? தண்ட சார், இங்க என்ன பண்ற? இல்லை, பைக்கா? உன்கிட்ட சைக்கிளே இல்ல, பைக் யாரோடது? ஓ, இப்ப வேலை வெட்டி இல்லாம பைக்கெல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டா? இன்னைக்காவது வீட்டுக்கு சீக்கிரமா வருவியா, இல்ல தண்ணி அடிச்சு நைட்டு லேட்டா தான் வருவியா? தண்டச்சோ. நம்ம மெக்கானிக்கு இந்த தண்டச்சோத்துக்கு ஏதாவது துடைக்கிற வேலை இருந்தா கொடு. வெட்டியா தின்னுட்டு ஊற சுத்திடுவோம். ஹலோ, நீ யாரு? முகமுடி. உனக்கு என்ன வேணும்? இல்லை, நீங்களாம் பத்திரமா? ஓ, நாங்க பத்திரமா இருக்கோம். குழந்தைங்களை பத்திரமா பார்த்துப்பீங்களா? உங்களை எல்லாரும் முகமூடி தான் கூப்பிடுவாங்களா? ஹலோ, நீ யாருன்னு சொல்றியா இல்ல எங்க அப்பாவை கூப்பிடவா? நீங்க பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணுவீங்களா? Wait and see. வணக்கண்ணா. சார், இந்த பக்கம் தான் சார் பார்த்தேன்.
ஏய் யாரா உள்ள வெளில வா. குழந்தை விட்டுறா விடுறா விடு குழந்தை விட்டுறா. குழந்தை விடுறா குழந்தை விடுறா. யாரும் பக்கத்துல வராதீங்க. விடுறா குழந்தை விட்டுறா. என்னையா ஒரு புள்ளைய பெற்று வச்சுட்டு என்னன்னு தெரிய முடிச்சுட்டு இருக்க? இந்த மாதிரி தருதலையை பெற்றதுக்கு அதுதான் முடியும்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் வந்து நான் இங்கே கேட்டிருக்கேன், என்ன மேலே பார்த்துட்டு இருக்க? கேட்டியா சொல்லியா தருதலையை பெற்றதுக்கு? சார் அவன் இல்லை சார். உன் பேரை மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். வாங்கய்யா. எங்கடா அவன்? எங்க அவன்? சந்தோஷமாடா? இப்ப சந்தோஷமாடா? எத்தனை தடவை சொன்னேன் போகாதே போகாதேன்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? நான் என்ன பண்ணுவேன் தாத்தா? நான் என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணை பார்க்காதன்னு சொன்னேன்ல. அந்த பொண்ணை போய் பார்த்து தப்பா? தப்பு தான்டா. ஒரு பொண்ணை லவ் பண்றது தப்பா தாத்தா? லவ் பண்றதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனியே அதுதான் தப்பு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் எந்த தப்பும் பண்ணல தாத்தா. நான் எந்த தப்பும் பண்ணல தாத்தா. உன்னை யாரா திருடன் பிடிச்சனா? அது உன் வேலையா? எது தப்பு பண்ணிட்டு ஓடுறான் பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? அதுக்கு தான் போலீஸ் இருக்கேடா. இப்ப எங்க போவ? ஊர் ஃபுல்லா போலீஸ் உன்னை தேடுது. எங்கடா போவ? எனக்கு தெரியும்டா. விஜய் ஃப்ரெண்டு தாத்தா. விஜய் நான் எப்படி தாத்தா? விஜய் கொல்ல தாத்தா. டேய் என்னடா பண்ற? நான் போறேன் தாத்தா. எங்கடா? என் ஃப்ரெண்டை கொண்டவன நான் பிடிக்க போறேன் தாத்தா. நீ வெளியில போனா போலீஸ் உன்னை பிடிச்சுக்கொண்டா. இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒளிஞ்சுக்குவேன் தாத்தா. டேய் 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 லீ, என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? இந்த கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு அந்த கொலைகாரங்களை பிடிக்க போறியா? விளையாட்டுத்தனமா ஒரு வாட்டி பிடிச்சிருக்கேன் தாத்தா. நிஜமா இந்த வாட்டி பிடிக்க போறேன். உன்னால முடியாதுடா. இந்த கொலைகாரனை பிடிக்காம நான் விட மாட்டேன். உன்னால அவங்கள தனியா பிடிக்க முடியுமா? பிடிச்சே ஆகணும். எப்படி? உங்கள்கிட்ட தான் எந்த ஆயுதமும் இல்லையே. எனக்கு குன்ஃபு தெரியும். அசிஸ்டன்ட் கமிஷனர் சுட்டு தள்ள மாதிரி உன்னை சுட்டுட்டா என்ன பண்ணுவேன்? அந்த கொலைகாரங்களை பிடிக்கிறதுக்கு வெறும் குங்ஃபு மட்டும் போதுமா? இப்போ நான் என்ன பண்ணணும்? வா.